இங்கே 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 எனக்கு வேணும். அடிக்க மாட்டாங்க, சொன்னா கேட்கவே மாட்டேன். இனிமே இப்படி பண்ண மாட்டேன். தள்ளுற வீடு பண்ணவே மாட்டேன். சரி 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 சொல்லு சொல்லு. இனிமே வேணாம், கை கீழே வரக்கூடாது, தூக்கு தூக்கு அப்படியே நின்று நைட்டுக்குள்ளே இறங்கக்கூடாது. நைட்டு ஃபுல்லாக சரி 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 எந்திரி எந்திரி பார்த்தேன்றா என்றா எந்திரா முட்டி போடுறா போடுறா வயசை கூப்பிட்றா. கோவை மதுக்கரையில் உள்ள தனியார் தொழில்நுட்ப கல்லூரி விடுதியில் சீனியர் மாணவர் மீது ஜூனியர் மாணவர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கின்றனர். இது தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்க கேட்கலாம். கார்த்திக் வணக்கம். இந்த சம்பவம் எப்ப நடந்தது? அந்த மாணவர்கள் மீது கல்லூரி நிர்வாகம் சார்பில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? கார்த்திக், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். கோவை மதுக்கரை அடுத்த திருமலையாம்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் தொழில்நுட்ப கல்லூரி விடுதியில் சீனியர் மாணவரை 10க்கும் மேற்பட்ட ஜூனியர் மாணவர்கள் தாக்கியதாக ஒரு வீடியோ வெளியாயிருக்கு. அந்த வீடியோல சீனியர் மாணவர் ஏதோ பணத்தை எடுத்து விட்டதாகவும் அதை கண்டிக்கும் விதமாக ஜூனியர் மாணவர்கள் ஒரு 13 பேர் அவரை முட்டி போட வைத்து பெல்ட்டால் அடிக்கக்கூடிய காட்சிகள் அந்த வீடியோவில் இடம்பெற்றிருக்கு. தற்போது அந்த வீடியோ சமூக வலைதளங்கள் மிக வேகமா பரவிட்டு வருகிறது. இது தொடர்பாக கல்லூரி நிர்வாகம் அந்த 13 மாணவர்களை கல்லூரி மற்றும் விடுதியிலிருந்து சஸ்பெண்ட் செஞ்சிருக்காங்களாமா. வரக்கூடிய திங்கட்கிழமை, அதாவது நாளை அவங்க அனைவருமே பெற்றோர்களை கல்லூரிக்கு அழைத்து வர வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் பிறப்பிச்சிருக்காங்க. இது தொடர்பா கல்லூரி நிர்வாகம் விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. இந்த சூழல்ல சீனியர் மாணவரை ஜூனியர் மாணவர்கள் ஒன்று சேர்ந்து அடிக்கக்கூடிய இந்த வீடியோ வேகமாக பரவி வருவதால் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.